ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டேக்கான வீடியோ தான். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிளம்பணும். இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து ரிலா குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் பர்த்டேக்காக. ஸோ மாமா பொண்ணு தங்கச்சி ப்ளஸ் எங்கள் அம்மா இவங்கெல்லாம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோடய பையன் வந்து ஆஷித் வந்து சமயபுரத்துக்கிட்ட ஒரு மதரசா இருக்குது. ஸோ அங்கே வந்து தம்பி வந்து படிக்கிறான். நான் வந்து அவனை வந்து 8th வந்து 7th வரைக்கும் இங்கே படிக்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அவனை ஒரு பெரிய ஒரு ஹாஃபீல் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக அவரை நான் வந்து மதரசாவில் சேர்த்துட்டேன். மதரசா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் இருக்குது. அங்கே வந்து நம்ம நார்மல் கிளாஸஸுமே இருக்குது. வந்து 8th படிக்கிறான். ப்ளஸ் வந்து இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை அவ்வளோ நேரம் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை மழையே பெய்யலை. ஆனால் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருந்துச்சு. காவேரி பாலத்தில் நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். காவேரியில் தண்ணி நிறைய போச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரிலா பாப்பாவும் அங்கே கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா சமயபுரத்துக்கிட்ட வந்து நல்ல டிராஃபிக்கு. அங்கே டிராஃபிக்கில் நின்றதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஆஷித் போனோடனே கோச்சிக்கிட்டான். நான் பேசி முடிச்சுட்டேன், இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் என்னப்பா பண்ணுறது, கொஞ்சம் கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஃபோன் அலோடு கிடையாது. சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் அங்கே வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ரொம்ப செல்ல வர சொல்லி அவனுக்கு கண்ணெல்லாம் தள்ளிடுச்சு. சரி இதுக்கு மேலே நின்னா அவன் அழுதுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரே அழுகு, அண்ணனை வரலன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே பால் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை 2 பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்